இந்த ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புங்கிற விஷயத்தில் அது எவ்வளோ சுலபமாக இருக்குதா கடினமாக இருக்குதா, எந்த அளவுக்கு அது இருக்குது ஜனங்க மத்தியிலன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதில் சொல்கிறாங்க, மன்னிப்புங்கிறது அநேகருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, சுலபமாக வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, சர்வேல ஒத்துக்கிறாங்க, ஆமாம் எனக்கு மன்னிக்க முடியாது, என்னால் ஒரு அளவுக்கு தான் லிமிட் இருக்குது, அதுக்கு மேலே நான் மன்னிக்க மாட்டேனாக்கும் அப்படின்னு வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, ஊர் சொல்ல வேண்டியதில்லை, தைரியமாக சொல்லலாம் என்ன நினைக்கிறீங்கன்றது. அதில் க்ளீனாக சொல்கிறாங்க, என்னால் மன்னிக்க முடியல, மன்னிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம், நான் மறக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வெளிப்படுத்துகிறாங்க தங்களோட கருத்துக்களை. அதே ஸ்டடியில் கைண்ட்னஸை பற்றியும் படிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கைண்டான ஆளா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட எல்லாம் சொல்கிறானா நான் கைண்ட்னு. அப்போ மன்னிப்பு ரொம்ப கஷ்டங்கிறான், தயவு ரொம்ப சுலபங்கிற மாதிரி ரிசல்ட் வருது ஸ்டடியில். அது வெளியிட்டிருக்கிறாங்க பாருங்கள். மன்னிப்புங்கிறது ரொம்ப கஷ்டம் மனுஷனுக்கு, தயவு கைண்ட்னஸ்ன்றது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்குது, ஏதோ 1-2 பேருக்கு இருக்காது, அவ்வளோதான ஒழிய முக்கால்வாசி பேர் எல்லாம் கைண்டாக தான் இருக்கிறாங்க. சுலபமாக வந்துடுது, எல்லாருமே சொல்கிறாங்க நான் கைண்டு, அவர் கைண்டு, இவர் கைண்டு, எல்லாரும் கைண்டு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை நமக்குன்னா, அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால், அந்த ஸ்டடி உண்மையாக இருந்தால், கைண்ட்னஸ் எல்லாருக்குமே இருக்குதுன்னா, அப்புறம் அந்த கைண்ட்னஸை கொண்டாந்து இந்த 2 லிஸ்ட்டில் எதுக்கு போட்டாங்க? கலாத்தியர்லையும் 1 கொரிந்தியர் 13 எதுக்கு போட்டாங்க? 1 கொரிந்தியர் 13 கலாத்தியர் என்ன மாதிரி லிஸ்ட்டு? உள்ளம் மாற்றப்பட்டு ஆவியானவரால் மாற்றப்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தால்தான் ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் கொண்டாந்து கைண்ட்னஸ் போட்டால் அதுதான் எல்லாருக்கும் இருக்குன்றாங்களே, ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாருமே கைண்டாக இருக்கிறாங்கன்றாங்களே. அப்போ இந்த லிஸ்ட்டில் அதுக்கு இடம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப சர்வசாதாரண விஷயம், எல்லாரும் தான் கைண்ட்னஸ் காமிக்கிறாங்க, தயவு காட்டுறாங்க. அதை கொண்டாந்து ஏன் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இந்த லிஸ்ட்டில் கொண்டாந்து சேர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆகவே இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராயிறாங்க. ஆராய்ஞ்சு இன்னொரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சினிமாக்காரங்கள்ட்ட அவங்கள்ட்ட சில ஆராய்ச்சிகளை பண்ணி இந்த நடிகர்கள், பெரிய அளவில் வளர்ந்தவர்கள், பேர் பெற்ற நடிகர்கள், ஹாலிவுட் நடிகர்கள், அவர்கள்கிட்ட போய் தகவல் சேகரிக்கிறாங்க. அவங்களாம் நல்லா வளர்ந்து பெரிய பேர் எடுத்த பிறகு சில ரிஸ்கெல்லாம் எடுக்கிறாங்க நடிப்பில். அதில் ஒரு ரிஸ்க் என்னென்னா, ரொம்ப நல்லவனாக நடிக்கிறது. அது ஒரு பெரிய ரிஸ்கான். ஏன் நான் நல்லவனாக நடித்தாலே படம் ஓட மாட்டேங்கண்ணா.